Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to our channel. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே நாங்கள் வந்து ஒரு சந்தோஷம்னு சொல்கிறதா கவலை இல்லை சந்தோஷம்னு சொல்லுவாங்க லைக் ஒரு டிஃப்ரெண்ட்டான இது வந்து ஒரு ஃபீலிங்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்கில் வந்து நாங்கள் இருக்கோம். இப்போ உசுர் போயிட்டு இப்போ வந்திருக்கு மக்களே. அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்குது. எஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிடலாமே. டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சிருக்கும். வந்து நம்ம நெல்லையில பிராங்க் பண்றோம். யாரை பிராங்க் அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு. இது வரைக்கும் நாங்கள் வாழ்க்கையிலேயே பிராங்க் பண்ணதில்லை, யாரையுமே பிராங்க் பண்ணதில்லை. ஸோ வந்து எப்படி வரப்போகுதுன்னு ஒரே ஒரு இந்த ஒரு பீதியில் இருக்கோம் ஆக்சுவலி. அது அண்ட் ஒரு சந்தோஷம் அப்படின்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்து நாங்கள் ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டோம்ல, ஒரு ப்ராங்க் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். ஸோ அதுலேயும் ஒரு ப்ராங்க் பண்ணுறோம், லைட்டான ஒரு சந்தோஷம் இன்னும் இருந்துகிட்டே இருக்கும். ரைட். எஸ். ஸோ என்னன்னா வந்து அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் நான் முன்னாடி ஒரு தடவை சும்மா ப்ராங்க் இவன் மேலே ட்ரை பண்ணலாம், முடிஞ்ச வீடியோ போடலான்ட்டு ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணேன். அது என்ன சொல்ல 1 minute கூட வராது. என்ன ப்ராங்க் நான் ட்ரை பண்ணேன்னா, டம்ளர் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து தண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணி நான் வெறும் டம்ளர் எடுத்து கீழே போட்டால் அப்படின்னு ஷாக்காகி பண்ணுவான் அப்படின்னு நினச்சி நான் பண்ணேன். ப்ராங்கே கிடையாது, லிஸ்ட்லேயே கிடையாது. ஸோ மேடம் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்களே, அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணோம். சரி காய்ஸ், ஸோ இன்றைக்கி என்ன கொடுமை நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ஆப் வச்சு அதில் வாய்ஸ் சேஞ்சர் வந்து நம்ம பண்ணி நம்ம வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கூப்பிடுறோம். நீங்கள் வந்து ஒரு முதல்ல வந்து கால் ப்ராங்க் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்பயும் கால் ப்ராங்க் தான். ஸோ அப்போ நினச்சது வந்து கால் ப்ராங்க் தான். பட் அதில் வந்து டாபிக் வந்து டோட்டலி வேறு. அண்ட் என்னன்னா நாங்கள் எதை வச்சு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்னால தான், மேஜிக் கால்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ வாய்ஸ் சேஞ்சர் ஆப் மாதிரி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தோம். 30 seconds வரைக்கும் தான் அதில் டைம்ட்டாங்க. ஒரு கால் வந்து 30 seconds தானா, அதுலேயும் ஒரு கால் தான் இருக்குது. அது வந்து நம்ம சும்மா ட்ரையல் இவன் 3 கால்னு சொல்லியிருந்தான். சரி நான் இன்னைக்கு நான் இப்போ தான் ஒரு 10 minutes முன்னாடி சரி ட்ரை பண்ணலாமே, ஒரு காலில் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கணும். ஒன்லி 30 seconds தான். ஸோ 30 seconds அதுவாக கால் கட்டாயினா அடுத்து காலும் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம டாப் அப் பண்ணாச்சு. அண்ட் இன்னொன்று என்னன்னா அதுக்கு பேமெண்ட்ஸ் இருக்குது. எஸ். அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன டாபிக் நினச்சோம் அப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்றோம், நீங்கள் ஒரு செலிப்ரிட்டிகிட்ட ஏதோ கொஸ்டின் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ பெட்டிஷன் போட்டாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு அந்த த்ரில்லிங்கில் கொண்டு போகலான்னு நினச்சோம் நாங்கள். பட் என்ன செய்ய, ஆப்னால தான் வந்து இந்த வாய்ஸ் வந்து 2 பேத்துக்குமே செட்டால் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ அதனால் கடைசியில் வந்து நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். எல்லா கண்டென்ட்டுமே நான் தான் பண்ணுவேன். நான் தான் கண்டென்ட் மேக்கர், இவர் வந்து ப்ரொடியூசர், அடுத்து வீடியோ மேக்கர், டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து 2 பேருமே வேலை டிவைட் பண்ணி தான் பண்ணுவோம். ஒவ்வொரு 5 நிமிஷம் வந்துருச்சு இந்த இது. இன்ட்ரோ 3 minutes கண்ணு தெரில நினைக்கிறேன். பார்த்து 3 minutes 20 வந்துருக்கேன். ஆனால் 5 minutes போயிட்டாங்க. எஸ். ஸோ சரி வேலை பேசாமல் நான் என்ன வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். இப்போ என்ன ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ். ஸோ வந்து அந்த என்ன ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் எடுக்க போகிறோம். ஸோ ரொம்பவே பரபரப்பாக இருக்குது. தயவு செஞ்சு கண்டுபிடிச்சிடவே கூடாது. நான் சிரிச்சேன், ஒரு பயத்தில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் வேறு பண்ணுறோம். ஸோ இன்னும் ஒரு 2 times பண்ணுறோன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம், என்ன நடக்க போகுதுன்னே தெரில, எல்லாம் ஆண்டவன் செய்யாது. ஆமாம். ஸோ அப்படி தான் நடந்திருக்கோம். ஸோ ஓகே நம்ம வந்து பண்ணலாம். ஓகே இப்போ ஃபோன் பண்ணு சஞ்சய், ஃபோன் பண்ணுங்க இப்போ நீங்கள். எஸ். ஸோ வந்து நீங்கள் ரொம்ப பார்ப்பீங்க. கேர்ள் வாய்ஸ்ன்னு வேறு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ என்ன நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்ட்டு இப்போயே கமெண்ட் பண்ணணும், ஏமாற்றலாம் கூடாது. ஸோ சொல்லலாமா ஸ்கிரிப்ட் என்னன்னு? சொல்ல போறியா? சொல்லலாம். ஸோ சொல்லிட்டேன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? ஸோ என்ன ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சஞ்சய் வந்து ஒரு கேர்ள் வாய்ஸில் பேச போகிறான். பேசிட்டு வந்து நான் அவங்களோட பெரிய ஃபேன், அப்படி இப்படி 11th படிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில் வந்து நான் அவங்கள வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதாவது வந்து அப்படியே இழுப்போம். அப்படியே அவங்கள வந்து அவங்கள வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சும்மா வந்து அப்படியே ஃபன் பண்ணி இழுக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அவங்க ஒன்லி ஃபன்னு தான். அது நான் பேசுகிறேன்,
எஸ் ரொம்ப ஒன்லி ஃபார் ஃபன். நீங்கள் யாருமே இது பண்ணுறோம் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி ஃபார் ஃபன். எஸ். ஸோ ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அண்ட் இன்னொன்று எதுக்கு நாங்கள் இந்த ப்ராங்க் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன். அது வந்து முன்னாடியே நான் கேட்டிருந்தேன், ரொம்ப வாரமாச்சு. ஸோ அது வந்து நான் கேட்டதில் வந்து எஸ் எது போட அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே வந்து நீங்கள் வந்து ப்ராங்க் தான் சொல்லியிருந்தீங்க. அண்ட் மிச்ச பேர் வந்து கொஞ்சம் பேர் இன்ஃபர்மேஷனல் சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் பேர் சேலஞ்ச் சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி வந்து ப்ராங்க், நெக்ஸ்ட் சேலஞ்ச், நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனல் வீடியோ சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் ப்ராங்க்கை வந்து நம்ம எப்படியாவது நம்ம லைஃப் டைமில் பண்ணியே ஆனுட்டு நாங்கள் போன வீடியோவே போட்டிருக்க வேண்டியது. ஸோ போட முடியல, ஏன்னா நேற்று முந்தானேற்று வரல, வீடியோஸ் வரலன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேட்டிருந்தோன்னா அவங்களோட வீடியோ பண்ண போகிறோம் சாட்டர்டே, இல்லை அவங்களோட இன்டர்வியூ எடுக்கிறோம். ஸோ அதனால லைவ் போகிறோம். எப்போ தூங்குறீங்க அப்படிலாம் அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டு வச்சு அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 8:15. ஸோ ராத்திரி 8:15க்கு நாங்கள் எடுக்கிறோம். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் வந்து தூங்குற டைம்லாம் கேட்டோம். 20 ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாரி. ஓகே ஃபஸ்ட்டு சரி அவங்க தூங்கிட போகிறாங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே வாய்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ இப்போ இந்த ரெடியாக பண்ணி ஹலோ இன்னும் பேசவே இல்லை, சும்மா பண்ணிக்கிட்டு போடு கால். ஸ்ருத்திகான் தான் இவங்க பேர் வச்சுருக்கோம், நான் தான் வச்சேன். நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸ்ருத்திகா அப்படிங்கிற பேர். இதெல்லாம் புது ட்விஸ்டா இருக்கு. இவ்வளோ இதை யோசிக்காம விட்டோமேப்பா. நம்பர் இருக்கு அடி. ஸோ வந்து ஐயோ இது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, புது ட்விஸ்டால இருக்கு. சரி நாங்கள் நினச்சோம் அவங்க அம்மா எடுத்தா நார்மல் வாய்ஸில் பேசிடலாம் அப்படி இப்படி நிறைய பேர் தான். ஆனால் வந்து இந்த இது எதிர்பார்க்கவே இல்லை. என்ன செய்யறது, ஸ்விட்ச் ஆஃப். முயற்சிக்கவும். जिस नंबर से आप संपर्क करना चाहते हैं सो இதெல்லாம் எனக்கு ஹிந்தி புரியாதுப்பா. ஸ்விட்ச் ஆஃப் ஏன்னு நீ வையே. சோ இப்போ வந்து அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி என்ன கேக்குறது, இந்த நல்லேன்ற ஃபோன் நல்லேன்ற இருக்கு. ஐயோ முதல்ல அவங்க கூப்பிட என்னன்னு பாப்போம். கூப்பிடு, நான் பேசிக்கிறேன். நல்லேன்ற இருக்காங்க. யாரு இல்ல அவங்க கூப்பிட்டா சஞ்சய் கூப்பிட்டான்னு சொன்னாங்கன்னா என் ஃபோன் அடிப்பாங்க. முதல்ல அவங்க கூப்பிடு, நல்லேன்ற இருக்காங்க. கண்டுபிடிச்சிருவாங்க என் நம்பர்னு கூப்பிட்டா. இந்த நம்பர்லேருந்து கூப்பிடுவோம். என்ன செய்ய வேணாம், இந்த நம்பரை கண்டுபிடிச்சிடுவோம் சஞ்சய்கிட்ட. வேணாம் இந்த நம்பர் வழி இல்லை, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸோ நல்லா இருக்குன்னா அவங்களோட ஃப்ரெண்டு பேசுகிறேன். ஸோ பேசுகிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க சஞ்சய்ன்னு சொன்னால் கண்டுவிடாத இரு. நம்ம ஒன்று செய்யலாம், வேணும்னா அவங்ககிட்ட அவங்க அம்மாட்டே ஃபோன் பண்ணிவிட்டு இல்லை நல்லேன் இருக்காங்களா அப்படின்னு மட்டும் கேட்போம். அவங்க வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை அவங்ககிட்ட நான் வந்து அவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏதாவது ஒன்று சொல்லுவோம். கூப்பிடு, நான் பார்த்துக்கலாம். கூப்பிடு. வேறு ஆப்ஷனே இல்லை நம்மகிட்ட இந்த வீடியோ பண்ணணும்னா. ஸோ இதுக்காக தான் ஒரு 2 நாள் பொறுமையாக நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ அந்த கால் ஆப்பிள் ஏதாவது பண்ணணும் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஸோ ஆனால் கடைசியில் நம்ம வாய்ஸ். ஸோ அந்த ஆப்பும் போச்சு, அந்த பிளானும் போச்சு. இப்போ நியூ பிளான் நான் கஷ்டப்பட்டு திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த பிளானு. யோசித்தேன் இந்த பிளான் டாப் அவுட் ஆயிடுச்சுன்னா ஃபுல் வேஸ்ட். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வாய்ஸ் டக்குன்னு மாசு அந்தானே வந்து ஒரு பிஸியான இருக்காங்க. ஸோ 9 மணிக்கு அவங்களுக்கு ஒரு ஷோ இருக்குது. ஸோ ஆமாம், அது வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், ஸோ ஆரம்பிக்கலாமா? எஸ். ஸோ வந்து இந்த நம்பர் இல்லைல்ல, இந்த நம்பர். ஸோ ஓகே ரொம்ப சஞ்சய் ப்ளீஸ் சஞ்சய் சோதப்பியாத சஞ்சய். ஸோ என்ன இன்னொன்று. ஹலோ பேசு சீக்கிரமா. ஹலோ யாரு? இவன் என்ன கீழே தரவா பண்ணிட்டு இருக்காங்க. இதாவது நேரில் பேசுறாத. சஞ்சய் ப்ளீஸ் சஞ்சய். ஹலோ
யார் பேசுறது? நல்லையாண்ணா இல்லைன்னா பேசுறேன். நான் நீங்களா உங்களோட பெரிய ஃபேன் நான். என் பேர் ஸ்ருத்திகா. நீ சொல்றா. ஹலோ நான் ஸ்ருத்திகா பேசுறேன். ஏய் வாய்ஸ் மாத்தி பேசாத, க்ளீனா தெரியுது. சொல்லு யார் நீ? ஹலோ நான் ஸ்ருத்திகா பேசுறேன் கோயம்புத்தூர்லேருந்து. என்ன என்னைய போய் ஏய் சொல்றா யாரா நீ? சொல்லி என்னன்னு போய் என்னைய போய் ஹலோ ஹலோ யார் பேசுறது? என்னைய ஹலோ நான் உங்களோட பெரிய ஃபேன் நான் உங்கள் லைவ் பேசுகிற ஒரு ஃபேன். இது வீட்டுல மாட்டுறப்பா. ஹலோ நான் என்னைய போய் ஆனால் ஒரே ஒரு கொஸ்டின். யாரு? ஹலோ அண்ணா ப்ளீஸ் நான் உங்களோட பெரிய ஃபேன் நான். என்ன நம்ப மாட்டீங்க யாரா நீ? சொல்றா நான் ப்ளீஸ் நான் உங்களோட பெரிய ஃபேன் நான் உண்மையிலேயே ஸ்ருத்திகா பேசுகிறேன் நான் ப்ளீஸ்ண்ணா. சரி இப்ப நான் என்ன பண்ணணும் அதுக்கு? நான் ஒரே ஒரு 3 கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்கணும். உங்களோட பேசணுன்னே பெரிய லைஃப் டைம் ஒரு கோல் மாதிரி நான் ப்ளீஸ்ண்ணா. சரி கேளுங்க. நான் நீங்கள் சிங்கிளா கமிட்டடா? நான் கமிட்டட். வேற என்னன்னே சொல்கிறீங்க ப்ளீஸ் நான் உண்மையை சொல்லுங்கண்ணா. இவன் சத்தியமா நான் கமிட்டட்ரா. சொல்றா வேற. நான் என்னண்ணா அப்படி சொல்கிறீங்க? என்ன வைக்கல நீ? நான் உண்மையில கமிட்டடா நீங்கள்? சத்தியமா கமிட்டட். நான் உண்மையிலேயே ஸ்ருத்திகாண்ணா. நீங்கள் நம்ப மாட்டீங்கண்ணா. என்னண்ணா நீங்கள்? டேய் வாய்ஸ்லயே தெரியுதுடா நீ ஆம்பளை பையன். கொஞ்சமா மாத்தி பேசுங்கடா டேய். நான் ப்ளீஸ் நான் உண்மையிலேயே நான் உண்மை சத்தியமா. சரிடா உண்மையில நான் கமிட்டட்ரா. என்னடா பேசுறதுக்கு? ஹலோ ஹலோ அப்படியாண்ணா சரிண்ணா உங்களை நான் ஒரு தடவை மீட் பண்ணுங்கண்ணா. நான் எடுக்கவே மாட்டீங்க. நான் அப்புறம் கால் பண்றேன். வெயிட் பண்றா. 10 நிமிஷம் வெயிட் பண்றா. நானே கால் பண்றேன்டா. ஹலோ அண்ணா ப்ளீஸ்ண்ணா. நம்பர் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேண்ணா ப்ளீஸ்ண்ணா. சிரிக்காத மாதிரி. நான் ஒரு ரெயின்போ கட்ஸ்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஸோ உங்களோட ஒரு இன்டர்வியூ பண்ணணும்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. என்ன யூடியூப் சேனலு? ரெயின்போ கட்ஸ். சிரிப்பு என்ன சேனல் ஸ்பாட்ல சொன்னேன். எனக்கு என்ன தெரியும்? ஓகே திரும்பி சிரிக்காம இருப்பாங்க. நான் ரெயின்போ கட்ஸ் சரிக்கா. ஹலோ நான் இன்டர்வியூ என்னென்ன ஆச்சு? என்னடா பிரச்சனை உனக்கு? நான் ப்ளீஸ் நான் ஒரே ஒரு வீடியோண்ணா. நான் ப்ளீஸ்ண்ணா. யாருன்னு சொல்லி நான் இன்டர்வியூ டேட் தரேன். ஸ்ருத்திகாண்ணா. டேட்ன்றேன் பாரு. ஸ்ருத்திகாண்ணா ரெயின்போ கட்ஸ். சரி நீ வீடியோ கால் பண்ணு. ஓகேண்ணா. மீட் பண்ணு. எங்கள் அம்மா வந்து ஏன் தைரியமா நான் சொல்லு எங்கள் அம்மா. நான் எங்கள் அம்மா விட மாட்டாங்கண்ணா. டேய் நீயே முதல் பொம்பளை பிள்ளை இல்ல. என்னன்னு வாங்கி அவ்வளவுதான் என்ன வச்சுக்க. உண்மையிலேயே நான் என்னண்ணா நான் உண்மையை சொல்லிடுறேண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஓகேவா? நான் உங்களை லவ் பண்ணுறேண்ணா ப்ளீஸ்ண்ணா அக்செப்ட் பண்ணிக்கோங்கண்ணே. என் பேச பார்த்தேன்னா காரியம் தான் போய் லவ்லாம் பண்ண மாட்டேன். யாருன்னு சொல்லுங்க. நீங்கள் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கண்ணா. ஏய் நான் சீரியஸா பேசிடுவேன்டா. பேசாம சொல்றேன். நீங்கள் உண்மையிலேயே ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கண்ணா. ஹியூமன் கேட்டுருவேன். நானே மன உழைப்பு பண்ணிருக்கேன். ஐ லவ் யூ. கட் பண்ணி சொல்லிட்டு அடுத்து அவங்க ரியாக்ஷன் பாதியில இருக்கு. ஹலோ நீ அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களாண்ணா? அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஏய் டென்ஷன் பண்ணாத. சொல்றா.
நான் போனேன் வெக்கமா இருக்கு. ஐயோ வெக்கமா இருக்குன்னு சொல்ல வரல. ஹலோ சொல்லு. ஹலோ ப்ளீஸ்ண்ணா. அக்செப்ட் யாரா நீ? பார்த்த நம்பர் இன்னுமா நான் நம்பல. இன்னுமா நீங்க நம்பல நீ? நான் ப்ளீஸ்ண்ணா ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கண்ணா. அது எப்பா நீ யாரும் எனக்கு தெரியப்பட்டவன். என் போன் ரீபூட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருக்கு. ரீபூட்னே நீ கலா எதுவும் மட்டும் எனக்கு தெரியும். நம்பர் ரீபூட் ஆகாம இருந்தா நீ எவன் கண்டுபிடிச்சிருக்கேன். விமலா என்னண்ணா நான் என்னண்ணா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்றோம். ட்ரூ கலரில் செக் பண்ண போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ட்ரூ கலரில் இருக்கலாம். கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். எஸ் ட்ரூ கலரில் செக் பண்ணாலும் நாங்கள் வந்து பேரை முன்னாடியே வந்து மாற்றியாச்சு. ஸோ அதுலேயும் வந்து ஆர் ஸ்ருத்திகா என்ன போட்டுருக்கோம், சுஜாதா, ஸ்ருத்திகா சுஜாதா அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கோம். காமிக்குமான்னு வர தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் காமிக்கும். பார்ப்போம். ஹலோ சொல்லு ராஜா. இன்டர்வியூ என்னன்னு ஆச்சு? டேய் பைத்தியம் யாரா நீ? எங்க இருந்தா கால் பண்றீங்க? நான் போர்டு தான் கால் பண்றோம். நான் கோயம்புத்தூர்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. இன்டர்வியூ அட்லீஸ்ட் ஒரு இன்டர்வியூ மட்டும் அக்செப்ட் பண்ணுங்கண்ணா. நீங்கள் அழைக்கும் நபர் போர்டுல போட்டா பிளாக் என்ன செய்யறது? யாரு? ஹலோ நான் ஸ்ருத்திகாண்ணா. ஹலோ நான் சஞ்சய் பேசுறேனே. என்னண்ணே வேறுடன் பேசி கொண்டிருக்காருன்னே வருது. வேறுடன் பேசி கொண்டிருக்காருன்னு வந்துச்சு. அடே எனக்கு எவன் தெரியடா. 7013 ஓ நம்பர் அது. அண்ணே என் நம்பர் இப்போ நானே ஒரு சிம் தான் வச்சிருக்கேன். டேய் உன் தங்கச்சி நம்பர் எடுத்து கால். அண்ணே என் தங்கச்சி ஏன்டே ஒரு நம்பர் தானே இருக்கு. நானே அவங்க என் நம்பர் அப்ப 7010 அது யாரும் என்கிட்ட கேட்டா நீங்க தான் எனக்கு தெரியும். அண்ணே நானே இப்போ இல்லை நாங்களே நெட்டு பத்தாம வைஃபையை போட்டுக்கிட்டு இருக்கோம். இது அண்ணே நாங்களே இப்போ நீங்கள் சொல்லி கேட்டேன் இன்டர்வியூக்கு. ஸோ இன்டர்வியூக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தோம். சரி உங்கள்கிட்ட ஐடியாவா நாங்கள் சொல்லலான்னு ஒரு ஐடியா யோசிச்சு வச்சுருந்தோம். அதான் இப்போ ஓகேவான்னு கூப்பிட்றதா வந்துச்சு. வேற என்ன பேசி கொண்டிருக்கிறான்னு வந்துச்சு. இல்ல இவ்வளவு நேரம் தொடர்ந்து வந்த காலு நீ பண்ண பிறகு மட்டும் வரலன்னா அதுக்கு என்னடா அர்த்தம்? நான் கூப்பிட்டேன் உங்களுக்கு வந்து வேற ஒரு பேசி கொண்டிருக்கா. வேற ஒரு என் போனும் கூப்பிட்டேன், சஞ்சய் போனும் கூப்பிட்டேன். என் போன்ல 2 வாட்டி கூப்பிட்டேனே. நீ யாரோட அப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்க கேர்ள் ஃப்ரெண்டோடயா? ஏமா எனக்கு எவனே தெரியலமா. போன் எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ரெக்கார்டு பண்ணி ஷோக்கே போட போறீங்களா? ஷோ கண்டென்ட் சொல்லு நம்ம எடுப்போம். அப்படியே லைன்ல கண்டென்ட் சொல்றேன் இருங்க. நான் ஒரு சேலஞ்ச் பண்ணேன். அதுக்கு தான் ஃபோன் அடிச்சேன் நான். சரி நாங்களும் அந்த சாப்பிட்டு லைவ் சேலஞ்ச். ஐயா அதான் இன்ஸ்டாகிராம் லைவ் சேலஞ்ச் போடலான்னு இருந்தோம். சரி இன்ஸ்டாகிராமில் எப்படின்னா இருக்குன்னு பார்ப்போமே அதுன்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு நீ எதனால பண்ணு. ஒரு 9:30 மேல பண்ணு. நான் போனை சார்ஜ் போட்டுக்கிறேன். சரி ஓகே சொல்லிடுறோம். பேட்டரி இஸ் எம்டி. யுவர் ஃபோன் வில் ஷட் டவுன் இன் 30 செகண்ட்ஸ். ஹலோ நெல்லையண்ணா. இந்த பேரு பேசுவீங்க. அப்பவே சொல்லல. நாங்கள் எல்லாம் யூடியூப் லைவ் நான் யூடியூப்க்கு உங்களுக்கு பிராங்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப இது யூடியூப்ல போட போறீங்களா? ஆமா எஸ் ஆஃப் கோர்ஸ் லைவ்ல பாத்துட்டு தான் இருக்காங்க மக்கள். உங்களை என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? லைவ் வச்சு பிராங்க் பண்ணிட்டு இருக்கோனே. இப்ப லைவ் ஓடிட்டு இருக்கு. ஆமா காட்டுல லைவ் நோட்டிபிகேஷனேவும். ஆமா லைவ் உங்களுக்கு மட்டும் நாங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். ஏனே லைவ் போயிட்டு தானே இருக்கு. அதான் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். சரி எப்படி சொல்லுங்க எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஐயா நல்லா இருந்துச்சுடா. நல்லா இருந்துச்சு. கடுப்பானீங்களா? உங்களோட எப்படி கடுப்பு என்ன எப்படி இருந்தது சொல்லுங்க. அதுல நிறைய இன்ஃபர்மேஷனும் நாங்க நல்லா வாங்கணும். கமிட்டட்னு சொன்னாங்க. அதுலடா யார கேட்டாலும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். பின்ன வெக்கத்தை விட்டு சிங்கிள் தாடா சொல்ல முடியும். சிங்கிள்னா எவ்வளவு பெருமைன்னு தெரியுமா? சொல்லுங்க நீங்க எப்படி கடுப்பா இருந்துச்சா இல்ல கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன உங்களோட? நான் இப்போ லைவ்ல தான் இருக்கு சொல்லுங்க. டேய் இப்போ எனக்கு போன்ல சார்ஜ் இல்லடா. டேய்
சரி ஓகே, எப்படி கடைசியா எப்படி இருந்துச்சு பிராங்க்? அவ்வளவுதான். நீங்க உண்மையிலே லவ் பண்ணுமே உங்களுக்கு பட்டாம்பூச்சி அதெல்லாம் பறந்துச்சா? பட்டாம்பூச்சி எல்லாம் வயித்துல செருப்பு தான் 4 பக்கம் பறந்துச்சு. வேற எதுவும் பறக்கல. சரி ஓகே, கடைசியா எப்படி இருந்துச்சு பிராங்க்? அவ்வளவுதான். அதான் கேட்டுட்டு. நல்லா இருந்துச்சு, அற்புதமான பிராங்க். ஓகே ஓகே, நன்றி. இத போஸ்ட் பண்ணுவேல நீ? கண்டிப்பா கண்டிப்பா. அப்சல்யூட்லி நான் இல்லனா பாக்குறேன். நான் பாக்குறேன். ஓகே ஓகே. சரி ஓகே. சார் ரொம்ப சார் டிஸ்டர்ப் பண்றதுக்கு. இல்ல பரவாயில்லை. ஆனா நீ விவரம்டா, போன் ரீபூட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு இன்னொரு நம்பர்ல இருந்து கால் பண்ணி கலாய்ச்ச பாத்தியா? போன் ரீபூட் ஆச்சு அதெல்லாம் தெரியாது. அசோக் தெரியாது. சரி ஓகேடா, பாரு. சரி ரொம்ப நன்றி, Thank you so வணக்கம். much, ரொம்ப sir. மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் எதுவும் சொல்ல விரும்பல. இதுக்கு மேல எனக்கு விட்டீங்கன்னா நான் சார்ஜ் போட்டுக்குவேன். போனுக்கு சுத்தமா இல்ல. ஓகே ஓகே, நன்றி நன்றி. எங்க இந்த வீடியோலயும் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. Yeah. டாடா, பை பை, see you. பை. Thank you so much. Bye bye bye. ஓகே நன்றி, நன்றி. டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. பரவாயில்லடா. ஓகே தேங்க்ஸ் bye. தேங்க்ஸ். பை பை. bye. சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு பிராங்க். எஸ். ஸோ வந்து ரொம்பவே நாங்கள் சந்தோஷமாகவே இருக்கோம். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். பண்ணோம். ஏன்னா சக்ஸஸ் ஆச்சா ஃபெயில் ஆச்சுனே தெரியல. ஆமாம், ரெண்டுத்துக்கும் நடுவில். ஸோ அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் பிடிக்கலன்னா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணிடுங்க. எஸ். அண்ட் ஏன் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து தெரியும். ஸோ தட் நாங்கள் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுவோம். அண்டு இந்த ஹேர் கட் வந்து நான் ஏன் இந்த ஹேர் கட் பண்ணேன்னா அந்த ஹேர் வச்சு என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. அண்ட் சம்மர் வரையா வெயில் அப்பாத குளித்துச்சு. அண்ட் எனக்கு வந்து பிடிக்கல. என் ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓ ஹேர் ஸ்டைல்லாம் யாருக்கு பிடிக்கும்? அப்படியே பாய் கட் பண்ணியிருக்கேன். பாய் கட் கட்ஸ் தான் சொல்லிட்டு அதனால அவன் சஷோவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஹேர் ஸ்டைல் பார்த்து. ஸோ அதனால மயங்கி போயிட்டாங்க ஹேர் ஸ்டைலை பார்த்து. ஸோ ஸ்டைலை பார்த்து நான் மயங்கினேன். யா ஸோ அதான் பாய் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது பண்ணிடுவாங்க இல்லைன்னா கேர்ள் கட் பண்ணாலும்ல. ஓகே. ஸோ அதனால் வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக நான் கட் பண்ணேன். அண்ட் அவ்வளோதான். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி இவ்வளோ வச்சுருந்தேன், அதுவுமே வேர்க்க ஆரம்பிச்சதுனால இப்போ ரொம்பவே ஷார்ட் பண்ணி எவ்வளோ வரப்போகுது? மேபி 10 minutes வரலாம். வரும். இன்னைக்கு தான் அதான் வீடியோ இன்னைக்கு வரப்போகுது. ஸோ இன்னைக்கா? சாரி, டுமாரோ நாளைக்கு வீடியோ வரும். எஸ். ஸோ அண்ட் வந்து நாளைக்கு சாட்டர்டே சொன்னமே ரெகுலராக வீடியோ வந்துடும். சாரி இந்த இருக்கிறாங்கனால எஸ் அவங்கள பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் போச்சு. ப்ளூப்பர் பண்ணவங்க கூட ஐடியாவே வரல, இன்றைக்கி தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு வந்து ப்ராங்க் வந்துடும். அண்ட் அதுக்கு அடுத்து வந்து அதாவது டியூஸ்டே ரைட். ஸோ டியூஸ்டே வந்து நமக்கு வந்து இது வந்து ப்ளூப்பர்ஸ் வந்துடும். சரி வா என்ன ஏதாவது ப்ளூப்பர்ஸ் வந்துடும். அண்ட் அதுக்கு அடுத்து வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ வந்துடும். இந்த வாரம் வந்து தான் ஷெட்யூல். அண்ட் மாறி வந்தால் வந்து கீப் சப்போர்ட் கொடுங்க. எனக்கு சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நாங்கள் சொல்ல நினச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1Kக்கு மேலே வந்துருச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு கிவ் அவே பண்ணுவோம். 1K ஸ்பெஷல் கிவ் அவே வந்து நடக்கும். ஸோ அது ஆனால் அது கிவ் அவேல என்னென்ன இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ். எஸ். ஸோ அப்போ வந்து சீக்கிரமாக 1K வந்து ரீச் பண்ணுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கிவ் அவே இருக்கு. யா இன்னைக்கு டேட் கோட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கோம். ஸோ கிவ் அவே இருக்கு. எஸ். ஸோ வந்து 1K நம்ம சீக்கிரமாக ரீச் பண்ணுறோம். அண்ட் நாங்கள் ஒரு ரெகுலராக வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறோம். என்னால் முதல் தாட்டி பார்க்குறீங்க. நான் சஞ்சய் அண்ட் ஐ எம் ஷாஷு. அண்ட் இதுதான் சஞ்சய் இன்ஸ்டாகிராம் ஐடி, இதுதான் என் இன்ஸ்டாகிராம் ஐடி. அண்ட் எங்களோட கேஷ்கோ அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து எஸ் இதுதான். ஸோ அவ்வளோதான். ஸோ கைஸ் வீடியோ ப்ராங்க் அண்ட் ப்ளூப்பர்ஸ் வரப்போகுது. அண்ட் அதுக்கடுத்து ஏதாவது ஒரு சேலஞ்ச் கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அண்ட் அப்படி இல்லைன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ ஏதாவது ஒரு வீடியோ வந்துடும். கவலைப்படாதீங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்ப வளவலன்னு பேசாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. என்னை வந்து நிறையா பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க தொடர்ந்து. அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எஸ். Lots of loves from people to Sashu and Sanjay. And C-Cube channel. Nari? C-Cube. Cashcom channel. CC. Okay, CCO. நம்மளோட வந்து CC fans. Yeah, CC family அப்படின்னு என்று C-Square family. CC family என்று அழைக்கப்படுவார்கள் எங்களோட லவ்லி சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேவா? நம்மளோட CC ஃபேமிலிக்கு ரொம்ப ஹாய் அண்ட் தேங்க்யூ. சரி ஓகே, வளவலன்னு பேசாமல் முடிச்சுக்கலாம். சரி ஓகே, நன்றி அண்ட் டாடா பை பை. See you from Shashu and Sanjay. Bye.
ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த வீடியோ என்ன செஞ்சோன்னா அதில் வந்து சிரிப்பு வந்துச்சுன்னா ஏதாவது தப்பு பண்ணுறோன்னா மியூட் பண்ணிவிட்டு டக்குன்னு அடுத்து நார்மலாக்கிட்டு திரும்பி ஆரம்பித்தோம். ஸோ அந்த இதை நாங்கள் செஞ்சோம் இந்த வீடியோவில். கைஸ் ஸோ வெரி சாரி ஃபார் த டிலே. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் இங்கே ஊரில் கொஞ்சம் 3 நாளாக சரியில்லை. ஸோ எப்படின்னா நெட்ஒர்க் கிடைக்காம செகண்ட் 24 மினிட்ஸ் நான் அதிக நெட்ஒர்க் வேணும். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தோம், கொஞ்சம் அதிகமாக நெட்ஒர்க் அதனால் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுனால அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் அந்த வீடியோ அப்லோட் ஆகுது. ஸோ தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.